இங்கே 9ஆம் திருமுறையில் மொத்தம் 9 ஆசிரியர்கள். 9 ஆசிரியர்களும் அருளிய பதிகங்கள் 28. இதெல்லாம் திருவிசைப்பா. சேந்தனார் பாடிய பல்லாண்டு திருப்பல்லாண்டுன்னு வழங்குது. இப்போ நீங்கள் ஐம்பெரும்புராணம் பாடுறப்ப தேவாரம் ஒன்று தான் பாடுவோம். 7 திருமுறைக்கும் சேர்த்து 3 தேவாரம். அடுத்தது திருவாசகம், அடுத்தது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. இந்த 9ஆம் திருமுறைக்கு சிறப்புன்னா ஐம்பெரும்புராணத்தில் 5 பாட்டில் 2 பாட்டு இந்த திருமுறையிலிருந்து பெருமானுக்கு விண்ணப்பம் செய்வது. ஐம்பெரும்புராணம் விண்ணப்பிக்கக்கூடிய முறையில் தேவார பதிகங்களைப் போல இதுவும் இசை நலம் உடைய பதிகம். பஞ்சமங்கிற பண்ணில் பாடியிருக்கிறாங்க. இந்த திருமுறையினுடைய 29வது பதிகம் தான் பல்லாண்டு. இந்த இறைவனை பல்லாண்டு இசை கூறி வாழ்த்துவது. அப்போ ரொம்ப குறைவுதான் நினைக்கிறோம். மொத்தம் எத்தனை பாட்டுங்க? 28 பதிகம், 280 பாட்டு, அங்கே ஒரு 12 பாட்டு. குறைவாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நம்ம ஐம்பெரும்புராணத்தில் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்கிறோமே, 5 பாட்டில் 2 பாட்டு 9ஆம் திருமுறை. இது அடியார் பெருமக்கள் திருவிசைப்பா 9ஆம் திருமுறையில் வச்சிருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு. சரி, நமக்கு பாடப்பகுதி கருவூர் தேவர் அருளிய பதிகம். திருமாளிகை தேவர் 4 பாடியிருக்கிறார் பதிகம். சேந்தனார் பாடியிருக்கிறார், நம்பியாண்டார் நம்பிகள் பாடியிருக்கிறார், திருவாளி அமுதனார் பாடியிருக்கிறார், புருடோத்தமர் பாடியிருக்கிறார், சேதிராயர். இப்படி 9 ஆசிரியர்கள் பாடியிருந்தாலும் நமக்கு பாடப்பகுதி கருவூர் தேவர். கருவூர் தேவர் கொங்கு நாட்டில் கரூரில் பிறந்தவர். கருவூர் தான் பேரு. இன்னைக்கு அது மருவி கரூர் என்று வழங்கப்பெறுகிறது. போகரை குருவாக கொண்டவர் கருவூர் தேவர். தென்பாண்டி நாட்டு திருப்புடை மருதூர் தலத்தில் இறைவனிடத்திலே திருவடி தீட்சை பெற்றவர் கரூரார். இந்த கருவூர் தேவர் சிதம்பரம், திருக்கலந்தை ஆதிதேச்சரம், கீழ்கோட்டூர், மணியம்பலம், முகத்தலை, திரைலோக்கிய சுந்தரம், கக்ரிகொண்ட சோழேச்சரம், திருப்பூவனம், சாட்டியக்குடி, தஞ்சாவூர், திருவிடைமருதூன்னு 10 சிவத்தலங்களுக்கு ஒவ்வொரு பதிகம் பாடியிருக்கிறார். நமக்கு பாடப்பகுதி திருவிடைமருதூர், சோழ நாட்டினுடைய காவிரி தென்கரையினுடைய 30வது தலம். திருவிடைமருதூர்னு சொல்கிறப்பயே பெரும் சிறப்புடையது. அங்கே மகாலிங்க பெருமான், அந்த கோயிலே சிவலிங்கம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கருவறை, சுற்றி இருக்கக்கூடிய திருவாவடுதுறை நந்தி, திருவலஞ்சுழி விநாயகர், சுவாமிமலை முருகன், திருவாரூர் தியாகராஜ பெருமான் உற்சவமூர்த்தி, சிதம்பரம் நடராஜ பெருமான் உற்சவமூர்த்தி, ஆலங்குடி தட்சணாமூர்த்தி. இது மாதிரி ஒவ்வொரு கோயிலும் பரிவாரமாக அமைந்திருக்கக்கூடிய சிறப்பு உடையது. நடுநாயமாக விளங்கக்கூடிய திருவிடைமருதூர் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வரக்கூடியது இந்த தலம். சந்திரன் வழிபட்டு பேறு பெற்றார். வரகுணபாண்டியன் பிரமகத்தி தோஷம் நீங்க பெற்றதால் இந்த தலம் பிரமகத்தி தோஷ நிவர்த்தி தலம். 27 நட்சத்திரங்களும் வழிபட்டதனால நட்சத்திர தோஷ நிவர்த்தி தலம். இப்படி பல வகையான சிறப்பு உடையது. 32 தீர்த்தங்களை உடையது. நால்வர் பெருமக்கள் பட்டினத்தார், கருவூர் தேவர், அருணகிரியார் முதலியோர்கள் பாடியிருக்கிறார்கள். இதில் பஞ்சமம் பண்ணில் அமைந்த இந்த பதிகம் வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொழிய வீங்குருள் நடு நல் யாமத்தோர் பைய செம்பாந்தல் பருமணி உமிழ்ந்து பாவியேன் காதல் செய் காதில் ஐய செம்பொன் தோட்டு அவிர்சடை முழுப்பின் அழிவழகிய திருநீற்று மைய செங்கண்டத்து அண்ட வானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே. இந்த திருவிடை மருதூர் இறைவனை சொல்றார். வெய்ய செஞ்சோதி அப்படின்னா சூரியம் மண்டலம், ஞாயிறு மண்டலம், ரெண்டும் ஒண்ணுதான். ஞாயிறுனா சூரியன், சூரிய மண்டலம். அந்த சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய சோதி போல வீங்குருள் நடுலி ஆமத்தோர். சூரிய மண்டலம் இருக்குது, அதுக்குரிய சோதி பிளம்பு இருக்குது. அப்படி சூரிய மண்டலம் இருந்தாலும் நமக்கு இருள் வருதா இல்லையா? 12 மணி நேரம் போச்சுங்க, பகல்னா 12 மணி நேரம் என்ன வருதுங்க? இருள் இருக்குது. அப்ப சூரியன் இருக்கிறாரா இல்லையா? சூரியன் இருக்கிறாருங்க, அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. சூரியன், சூரிய மண்டலம் இருக்குது, ஆனா நமக்கு இருட்டு வருதே. சூரிய மண்டலம் பொழிந்து விளங்கினாலும் மிக்க இருள் என்று சொல்லக்கூடிய நள்ளிரவு தோன்றுவது போல
சூரிய மண்டலம் இருக்கக்கூடிய இந்த அண்டத்தில் இதுல அந்த பூமியில் என்ன தோன்றுது? சூரிய மண்டலம் இருந்தாலும் இருள் தோன்றுது. அப்படி நல்லி ஆமத்து ஓர் பைய செம்பாந்தல் பருமுனி உமிழ்ந்து. பாந்தல்னா பாம்பு, பையன படத்தை உடைய பாம்பு. பருமணி உமிழ்ந்தது, அந்த நாகம் அந்த மணியை உமிழ்ந்தது. அது நமக்கு நாகரத்தினம்னு சொல்லுவோம். நாகத்தினுடைய வாயிலிருந்து உமிழப்பட்ட மணி எப்படி இருக்கும்? செம்மணி, அப்படியே செம்மையான ஒளியுடைய மணி உமிழ்ந்து பாவியேன் காதல் செய். காதில் ஐய செம்பொன் தோட்டு அவிர்சடை முழுப்பு. அந்த இறைவன் காதுல ஐய அப்படின்னா அழகிய, அழகிய செம்பொன்னினால் ஆன தோடு குலை. சிவபெருமான் திருச்செவியில அந்த தோடு மட்டும்தான் இருக்குதா அப்படின்னா இல்ல. ஓர் பைய செம்பாந்தலும் இருக்கிறது. அந்த தோடு மட்டும் இல்லைங்க, செம்பொன் மட்டுமல்ல, பாம்பும் குலை போல இருக்குதான். அவிர்சடை முழுப்பு எங்க இருக்குது? பாம்பு முடி, முழுப்புனா முடி. அவிர்சடை முடி, அதனால் அழிவு அழகிய திருநீரு. அழகிய திருநீர்னா சரிங்க, அது என்னங்க அழிவழகிய திருநீரு? இப்ப சாமியினுடைய சடையில் இருக்கக்கூடிய முடியினால் அழிவழகிய திருநீர். அப்ப என்ன சொல்றாரு? முழுப்பினால் அழிகின்ற அழகிய திருநீரு. இது எப்படிங்க அழியுது அப்படின்னா, சிவபெருமானுடைய சடையில் என்ன வச்சிருக்கிறாரு? கங்கை. இந்த கங்கையை வச்சிருக்கிறப்ப அந்த கங்கை நீர் ததும்புவதனால அந்த நீர் வழிந்து அவன் திருமேனியில் பூசி இருக்கக்கூடிய நீர், திருநீர் இருக்குது பாருங்க, அது எப்படி இருக்குதா? இந்த அழகிய திருநீரு அப்படியே குலைந்து காணப்படுகிறது. நீங்க திருநீர் தோளமா இருக்குங்க, நமக்கு வியர்வை வந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க? குலைஞ்சு போயிடும். கையில நம்ம நீர் வச்சு குலைக்கிற மாதிரி குலைஞ்சிருக்கும். அது மாதிரி இறைவன் திருமேனியில குலைந்து இருக்கிறது. மைய செங்கண்டத்து அண்டவானவர் கோன் மறுவிடம். அப்படிப்பட்ட அழகை உடைய பெருமான் உரையக்கூடிய இடம் திருவிடை மருதே, திருவிடை மருதே என்று அருளுகிறார். படமெடுக்கக்கூடிய சிவந்த பாம்பு ஒன்று செம்மணியை உமிழ்தலால் அடியேன் பெரிதும் விரும்புகின்ற சிவபெருமானுடைய காதில் அழகிய செம்பொன்மயமான தோடு போல அவர் அணிந்த பாம்பாகிய குலை விளங்குகிறது. பெருமானின் திருச்சடை முடியிலிருந்து கசியும் கங்கை அந்த நீரால் அழிந்த அழகிய திருநீற்றை உடையவராய் அருளுகின்றார். சூரிய மண்டலத்தின் நடுவே மிக்க இருளையுடைய நள்ளிரவும் உள்ளது போல கரிய நிறத்தை கொண்ட சிவந்த கழுத்தினை உடையவராயும் அருளுகின்றார். இவ்வாறு அண்டங்களில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் தலைவராய் அருளும் சிவபெருமான் விரும்பி தங்கியருளும் திருத்தலம் திருவிடை மருது. இப்ப என்ன சொல்றாரு? அவனுடைய சடை, அவனுடைய திருநீற்று கோலம், அதுக்கு பிறகு சிவந்த கண்டம். இந்த கண்டத்தை சொல்றப்போ திருமேனி செவப்பு சூரிய மண்டலம் போல, ஆனா அந்த கருத்த நிலை என்பது இருள் போல. சூரிய மண்டலம் இருக்கிறப்ப இருள் இருப்பதை போல பெருமானுடைய சிவந்த திருமேனியில நஞ்சுண்டதனால் கருப்பு இருக்குது. அந்த கங்கை நீரினால் திருநீர் குலைந்து காணப்படுகிறது. அவன் அணிந்துள்ள பாம்பு அவனுக்கு காதில் குலையாக இருக்கிறது. இதனால் நான் பெரிதும் விரும்புகின்ற சிவபெருமான் காதல் செய் அப்படின்னா பெரிதும் செய்து செய்யினா நேத்து இன்னைக்கு நாளைக்கு எப்பொழுதும் அவனை விரும்பக்கூடிய வகையில் அவன் அருட்கோலம் விளங்குகின்றது. இந்த இசைப்பானாவே இறைவனை நம்மோடு இசைவிப்பது. அதனால அந்த பாடல சொன்னார். அடுத்து இரண்டாவது பாடல் சொல்றார். இந்திரலோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுது எழ
தாம் போய் ஐந்தலை நாகமே கலை அறையா அகம்தோறும் பழிதிரியடிகள் தந்திரி வீணை கீதமுன் பாட சாதி கிண்ணறம் கலந்தொழிப்ப மந்திர கீதம் தீங்குழல் எங்கும் மறுவிடம் திரைவிடை மருதே. என்ன சொல்றாரு? இந்திரலோகம். அப்ப இந்திரலோகத்தில் இருக்கக்கூடியவர் தேவர்கள் எல்லாம் பணி கேட்டு இணையடி தொழுது எல்லாம் கைலாயத்துக்கு வந்து நிற்கிறாங்க. சாமி, என்ன நீங்க ஆணையிடுங்க, நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம் என்று பெருமானுடைய ஆணையை கேட்டு பணி செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள். எங்க? சிவபெருமான்கிட்ட கைலாயத்துல. அந்த இணையடி தொழுது எழுந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் அவங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அவங்களுக்கு ஆணையிடாம தாம் போய் ஐந்தளம் நாகமே கலையறையா. அப்போ தன்னுடைய உடல்ல இடுப்புல புலித்தோலை உடுத்தி கொண்டு அந்த ஆடையின் மேல் 5 தலையுடைய நாகத்தை, மேகலைனா கச்சு, நாம இடுப்பு கட்டுற பெல்ட்டுங்கிறோமே அதுபோல கச்சு. ஆடை உடை என்பது புலித்தோல், மேகலை என்று கட்டக்கூடிய கச்சு பாம்பு. புலித்தோலை கட்டிக்கிட்டு உடுத்தி கொண்டு பாம்பை இடுப்புல கட்டிக்கிட்டு என்ன பண்றாரு? அகம்தோறும் பழிதிரி அடிகள். சாமி, நீங்க உத்தரவிடுங்கன்னு கோடிக்கணக்கான தேவர்கள் 33 கோடி தேவர்கள்லாம் வாசல்ல காத்துட்டு கிடக்குறாங்க. நீ என்ன சாமி புலித்தோலை உடுத்திக்கிட்டு பாம்பை இருப்புல கட்டிக்கிட்டு பிச்சை பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீடு தோறும் போய் பிச்சை போடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறியே, பழிதிரி அடிகள். சிரிப்பா இருக்குது. அகம்தோறும் பழிதிரி அடிகள். பார்க்குறவங்க சிரிக்க மாட்டாங்க. அங்கே எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க உனக்காக. நீ இப்படி ஒரு சொடக்கு போட்ட சாமி, நீங்க உத்தரவு போடுங்கன்னு அவங்கள விட்டுட்டு இங்க வந்து பழியேற்று திரியும் சிவபெருமான். தந்திரி வீணை கீதமுன் பாட சாதி கிண்ணறம் கலந்தொழிப்ப. தந்திரினா நரம்புகளுடைய வீணை, நரம்புன்னு அர்த்தம். இந்த வீணை பாட சாதி கிண்ணறம், கிண்ணறமா யாழ், யாழ் ஒழிப்ப மந்திர கீதம் தீங்குழல். தீங்குழல்னா புல்லாங்குழல், வேய்ங்குழலில் வாசிக்கும் மந்திர பாடல். இப்ப நரம்புகளுடைய வீணைகள் முதலில் பாடல் ஒளி எழுப்ப அவற்றோடு கலந்து உயர்ந்த யாழ் ஒளி வெளிப்பட இனிய வேய்ங்குழலில் வாசிக்கப்படும் மந்திர பாடல்கள் எங்கும் பொருந்திய இடமாக திருவிடைமருது தலத்தில் உறைந்தருளுகின்றார் சிவபெருமான். ஏன் அந்த சாமி பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னா, நம்ம வினைகளை எல்லாம் வாங்கிடணும்னு வர்றார். அகம்தோறும், அகம்னா இந்த இடத்துல நாம வசிக்கிற வீடுன்னு அர்த்தம் இல்லைங்க. இந்த வீடு உடம்புக்கு தான் வீடுனர். அப்ப இந்த ஆன்மா எந்த உடம்புல இருக்குதோ, எந்தெந்த ஆன்மா எந்த உடல்ல பிறவி எடுத்திருக்குதோ அத்தனை வீட்டுக்கும் சாமி வருவார். எதுக்கு வராருங்க? வேணாம்பா, அந்த வினையெல்லாம் போற்று, நீ வச்சிருக்கிறியே அதெல்லாம் வேணாம், இது இருந்தா உனக்கு பிறவியை தந்துடும், அதனால அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் போடுவோன்னு நினைக்கிறீங்க? போயிட்டு வாப்பா, போயிட்டு வாப்பா, நாளைக்கு பார்க்கலாம், போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிடுறேன். அவரும் போயிட்டு வந்துட்டே தான் இருப்பாரு. என்னைக்கு நம்ம வினைகள் எல்லாம் தீருமோ அது வரலும் பெருமான் என்ன பண்ணுவாருங்க? எதுல பிச்சை எடுக்கிறாரு? நமக்கு தலையெழுத்து எழுதுனா பாருங்க, அவன் மண்டை ஓட்டு, பிரம்மாவுடைய தலை ஓட்டை மண்டை ஓட்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஊன் சதையெல்லாம் சுத்தம் பண்ணி அப்படியே அழகா அந்த பாத்திரம், பிச்சை பாத்திரம் நம்முடைய திருமுறைகள்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மறுபடியும் இவன் கையில எழுதுற மாதிரி வச்சிடாத. யாரு கையில வச்சிருக்கிறான் பாருங்க, இவன் மறுபடியும் உன் தலையெழுத்து எழுதுற மாதிரி வச்சிக்காத, அந்த வினையெல்லாம் போற்று, வினையெல்லாம் போற்று அப்படின்னு கேட்கிறாராம். எவ்வளவு கருணை பாருங்க. என் வினையை கழித்து நான் பெருமானை அடையணும்னு நான் நினைச்சு கூட வருந்தினதில்லை. ஆனா சாமி நினைக்கிறார், எப்படியாவது இந்த ஆன்மாவுடைய வினை பயனை தீர்த்து விட வேண்டும். அப்படிப்பட்ட பெருமான் எப்படிங்க தீர்க்க முடியும் அப்படின்னா, அதுதான் இந்த திருவிடை மருதூர் இருக்கிற காட்சியை காமிக்கிறார். வீணை பாட கிண்ணறம் ஒளி எழுப்ப தீங்குழல் எங்கும் கீதம் பாட. அப்படி அந்த இறைவனை தமிழாலும் இசையாலும் போற்றி
வழிபாடு செய்ய, அந்த வழிபாட்டையெல்லாம் இனிமையோடு ஏற்று உவந்து வீற்றிருக்கக்கூடிய பெருமான் இருக்கிற தலம் திருவிடை மருதூர். 3வது பாடல் பனிபடு மதியம். பனி 3 சுழி நீ இருக்குது, அது திருத்திக்கோங்க. பனி, பனினா குளிர். பனிபடு மதியம் பயில் கொழுந்தன்ன பல்லவம் வள்ளி என்று இங்கன் வினைபடு கனகம் போல யாவையுமாய் வீங்குள ஒளிவர நிறைந்து துணிபடு கலவி மலைமகளுடனாய் தூங்கிருள் நடு நல் யாமத்து என் மனநிடை அணுகி நுணுகி உள்கலந்தான் மறுவிடம் திருவிடை மருதே. குளிர்ச்சி பொருந்திய சந்திரன், பயில் கொழுந்தன்ன பல்லவம், கொழுந்துனா குருத்து, அவற்றோடு கூடிய பல்லவம்னா தளிர். இப்ப நீங்க பாருங்க, குளிர்ச்சி பொருந்திய சந்திரன். அந்த சந்திரன் எப்படி இருக்கிறான் சாமி சடையில? எங்கேயோ தெரியவே மாட்டேங்குது. தெரியல உங்களுக்கு? தெரியல உங்களுக்கு? ஒண்ணுமே தெரியலீங்க. கண்ணாடி போட்டும் தெரிய மாட்டேங்குது எனக்கு. 3ஆம் பெரிய தரிசி தான் எங்கெங்க தெரியுது. அதோ பாரு, உனக்கு தெரியலையா? ஐயோ எனக்கு தெரியும், எனக்கு முழு நிலா இருந்தாவே தெரியாது. அப்போ அந்த பிறை எப்படி இருக்குங்க? குருத்து, அப்படியே மெல்லிய சாமி சடையில் அந்த பிறை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம 3ஆம் பிறை தான் சடையில் வச்சு நினைக்காதீங்க. அவர் ஒரு கலை இருக்கிறப்ப தலையில் தூக்கி வச்சாருங்க. நாம பார்க்கறது 3வது பிறை, 3வது கலை. அப்போ ஒரு கலை இருக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும்? 3ஆம் பிறையே நமக்கு பார்க்கணும். முதல் ஒரு கலை இருக்கிறது. அப்பதான் அந்த மெல்லிய பிறை சந்திரன் குருந்து போல இருக்கிறது, தளிர் போல இருக்குது, கொடி போன்று வடிவமாக செய்யப்பட்ட பொன் போல அப்படியே அணிஞ்சிருக்கிறார். எல்லா பொருள்களும் பரந்த உலகம், வினைப்படு கனகம் போல இருக்கிறார். அப்படி அப்படியே பொருத்தமா அவருக்குன்னே செஞ்ச மாதிரி அந்த சந்திரனை சூடி இருக்கிறாருங்க. சந்திரனை சூடுறது பெருசு இல்லை, அது அப்படியே எப்படி இருக்குது? கணக்கச்சிதமா அளவெடுத்து அவருக்கே செஞ்ச மாதிரி அப்படியே அணிந்திருக்கிறார். வினைபடு கனகம் போல யாவையுமாய், முன்ன சொன்னதே தான், எல்லா பொருள்களுமாய் இருக்கிறார். ஒரு பொன் ஒண்ணுதான், ஆனா அந்த பொன் பல வகையான வடிவத்தினால் பொருள்களாக விளங்கினாலும் பொன் என்ற ஒன்றே எல்லாவற்றிலும் நிற்பது. அதுபோல இங்க எல்லாவற்றிலும்னா சடப்பொருளிலும் உயிருள்ள பொருளிலும் இறைவன் எப்படி நிற்கிறாங்க? கலந்து நிற்கிறான். எல்லாமா நிற்கிறானால எல்லாமே அவன் அர்த்தம் அல்ல, கலந்து நிற்கிறான். உயிருக்கு உயிராய் இருக்கிறான். சடப்பொருள்களில் கலப்பு பற்றி கலந்து நிற்கிறான். வினைபடு கனகம் போல யாவையுமாய் வீங்குளவு பறந்து இருக்கின்றான். நீக்கமர ஒளிவரன நீக்கமர நிறைந்து இருக்கின்றான். துணிபடு கலவி மலைமகள் உடனாய், அப்படி பார்வதி தேவியுடன் பிரிப்பின்றி கூடியவராய், அப்படி அம்மையப்பராய் மாதொரு பாகனாய் விளங்கக்கூடிய பெருமான் என்ன தெரியுமா பண்ணாரு? தூங்கிருள் நடுநல் யாமத்து, மிகுந்த இரவு பொழுதாக இருக்கக்கூடிய நடு இரவில் வந்து என் மனநிடை அணுகி, அணுகுதல் அப்படின்னா என் மனத்துக்கிட்ட வந்து என் உள்ளத்தில் நுண்மையாக நுழைந்தான். நுணுகி உள்கலந்தோன் மறுவிடம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் அணுகி வந்தான், அதுவும் எனக்கு தெரியல. ஒரு வாரம் வந்தது தெரிஞ்சிச்சு, உள்கலந்தான் பாருங்க, அது தெரியல. அதான் நுணுகி. அணுகனது தெரிஞ்சது, நுணுகனது தெரியல. அப்போ என்கிட்ட வந்தாங்கிறது தெரிஞ்சது. இப்போ யாவரும் அறியாத வந்தான், ஆனா எனக்கு தெரிஞ்சது. ஆனா உள்ள கலந்தான் பாருங்க, எனக்கே தெரியல. அணுகியது தெரிஞ்சது, நுணுகியது தெரியல. அணுகி வந்த பெருமான் என் உள்ளத்தில் நுணுகி உள்புகுந்தான். நானே அறியாதவாறு உள்புகுந்தான் என் உளம் மண்ணி அப்படின்னு பாடினார் பாருங்க. அதுபோல என் உள்ளத்துக்குள்ள புகுந்தது எனக்கே தெரியலிங்க. யாரு நட்ட நடுவில் வருவா இரவுல? தெரியாம வந்து தெரியாம போதறான்னா யாருங்க அது? அவன்தாங்க திருடன். என் உள்ளம் கவர். எப்படி பாருங்க, ரசிச்சு பாடுறாங்க. சரியான திறனையா, யாருக்கும் தெரியாம வந்து, எனக்கே தெரியாம, யாருக்கும் தெரியாம வந்து என் வீட்டுக்கு வந்துடலாம்.
ஆனால் வீட்டில் இருக்கிறத எடுக்கணும்னா எனக்கே தெரியாமல் தான் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சால் நான் விடுவேனா? நான் தான் நான் எனதுன்னு பிடிச்சிட்டு கிடக்கிறேன், நான் எங்கே போய் விட போகிறேன்? அதனால சாமி என்ன பண்ணார், இவனுக்கு தெரிஞ்சா விடமாட்டாயான்னு சொல்லிட்டு நுணுகி, கண்ணுக்கு தெரியாத மாதிரி நுணுகி நுணுகி நுணுக்கரிய நுண்ணுணர்வாக என் உள்ளத்தில் புகுந்தான். அந்த பெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய தலம் திருவிடைமருதூர். 4வது பாட்டு சொன்னார், அணிவுமிழ் சோதி மணியுனுள் கலந்தாங்க அடியனேன் உள் கலந்து அடியேன் பணிமகிழ்ந்தருளும் அறிவை பாகத்தான் படர்சடை விடமடற்றடிகள் துணிவுமிழாடை அறையிலோராடை சுடருமிழ் தர அதனருகே மணிவுமிழாகம் மணிவுமிழ்ந்துமைப்ப மறுவிடம் திருவிடை மருதே. இந்த பதிகம் பஞ்சமம் பண்ணல, ஓதுவமூர்த்திகள் சொல்லிக் கொடுப்பாங்க, அருமையான பண்ணு. அதை பாடுறப்பயே அப்படியே சாமி நமக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படியே அணிவுமிழ் சோதி மணியினுள் கலந்தாங்கடியனேன் உள்கலந்தடியேன் அப்படின்னு சுந்தரர் போனார் பாருங்க, கைலாயம் போடுறப்ப பாடிட்டே போனார். ஆமா, தானெனை முள் படைத்தான். அப்படியே நாம சாமிகிட்ட நாம போற மாதிரியே உணரலாம். அந்த பண்ணு அந்த சிறப்புடையது, அதுல அந்த பண்ணில் அமைந்தது. அணிவுமிழ் சோதி, அணினா அழகு, அழகை வெளிப்படுத்தும் ஒளி உடைய ரத்தின மணியில் கலந்து. இந்த மணியில 2 இருக்குது, ஒன்று ஒளி அழகு, 2 இருக்குது. இந்த மணிக்கு 2ஐயும் கொடுத்தது யாரு? புதுசா ஏதோ செயற்கையா அதை கொடுத்தாங்களா? இல்ல, இயற்கையாகவே அந்த மணிக்கு அழகும் ஒளியும் இயல்பாகவே கலந்திருக்குது. அதுபோல என் உள்ளத்துல தெரியாம வந்து புகுந்தான் திருடன் சொல்லிட்டான்னு நீங்க கோவிச்சுக்காதீங்க. எனக்கு இயல்பாகவே அறிவு, நம்ம ஆன்மாங்கிறது அறிவுடையது. ஆன்மா என்பது இறைவனை அடையக்கூடிய உரிமையுடையது ஆன்மா. இந்த 2ம் இயற்கையாகவே அமைய பெற்றவர்கள் நாம. ஆனா நாம என்ன பண்றோம், இந்த உலகத்துக்கு வந்து மாயையில சிக்கி நம்ம உரிமையே மறந்துடுறோம். நாம யாரு? மெய்கண்டார் சொல்றாரு பாத்தீங்களா, ஐம்புல வேடரின் அயர்ந்தன வளர்ந்தனை. நாமெல்லாம் அரசகுமாரர்கள், தில்லை கூத்தரசனுடைய குழந்தைங்க. நாம ஆடும் அரசு, அமர்ந்த அரசு தியாகராஜ பெருமான், ஆடக மதுரை அரசு, எல்லாம் அரசு. அரசாகிய சிவபெருமானுடைய மகள்கள் யாரு? நாம. அரசகுமாரனாக இருக்கிற நான் அரசகுமாரனுங்கறையே மறந்துட்டேன். எப்படி இருக்கிறேன்? வேடர் கூட்டத்தில் இருக்கிற வேடனா இருக்கிறேன். ஏன்? 5 வேடர் கூட சேர்ந்துக்கிட்டு நானும் ஒரு வேடனா இருக்கிறேன். அப்படி அயர்ந்து அயர்ந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி எப்படி ஒரு ரத்தின மணிக்கு அழகும் ஒளியும் இயல்பாக இருக்கிறதோ அதுபோல என் ஆன்ம அறிவு இறைவனை அறிந்து உணர்ந்து அவனை அடையக்கூடிய உரிமையுடையது. அப்படி இருக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறார் பெருமான்? உள்கலந்து இருக்கின்றான். அவன் நேத்து வரலைங்க, முந்தா நேத்து வரலைங்க, அனாதி கேவல நிலையிலேயே என் கருத்து இருத்தி அப்படின்னு சொன்னார் பாருங்க. உருத்தெரியா காலத்தே உள்புகுந்து அடியேன் உள்கலந்து. அதுக்கப்புறம் சொன்னாரு பனிமகிழ்ந்து. ஒரு மரகதத்தில் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒளி எப்படி பிரிக்க முடியாம இருக்குமோ அதுபோல என் உள்ளத்தில் பிரிக்க முடியாதவனாக கலந்து கொண்டு நான் செய்யக்கூடிய தொண்டினை விரும்பி ஏற்கிறான். பனி மகிழ்ந்தருளும். அதான் பாடுறாரு, என்னமோ செய்யற அப்படின்லாம் ஏத்துக்கலையா, ரொம்ப சந்தோஷம்பா, அருமையா பாடன. சிவபெருமான் சொல்லுவார், அவர் சொல்றதா நமக்கு வேணும், நல்லா பண்ண, நல்லா பூச பண்ண அப்படின்னு சாமி என்ன பண்ணுவாராம்? உள்ள கலந்தவன் நான் செய்யற பணியை மகிழ்ந்து அதற்கு அருள் செய்வான். யாரு? அறிவை பாகத்தன். அறிவைனா உமையொரு பாகன். அதுக்கப்புறம் படர் சடை, படர்ந்த சடையுடையவன். விடமிடற்று, விடத்தை உடத்தை உண்டதனால் கரை உடைய மிடர், கழுத்து உடைய பெருமான். அப்புறம் துணிவுமிழாடை அறையில் ஒரு ஆடை.
இந்த ஆடைன்னு சொல்றப்போ ரெண்டு சொல்றார். துணி உமிழ் ஆடை, அறையில் ஒரு ஆடை. அப்போ இடுப்புல ஒரு ஆடை அணிஞ்சிருக்கிறார். நடராஜ பெருமானை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஆடுறப்போ ரெண்டு புறமும் போய் அந்த திருவாசியில இணைஞ்சிருக்குமே அந்த ஆடை இருக்கு. இடுப்புல ஒரு ஆடை கட்டியிருக்கிறாரு. அவர் ஆடுறப்ப அந்த ஆடை கட்சி மாதிரி கட்டியிருக்கிறார் பாருங்க. அந்த ஆடை என்ன பண்ணுது, விரிந்து அதுவும் ஆடுது. அவர் ஆடுறப்ப ரெண்டு பக்கமும் தெரியுதா இல்லையாங்க? நடராஜ பெருமானுக்கு ரெண்டு பக்கமும் அந்த ஆடை பாருங்க இருக்கும். அப்ப துணியுமையில ஆடை, அறையில் ஒரு ஆடை. இது மட்டும் இல்லாம அது ஆடுதனால் ஆடை, ஆடை, ஆடை. அப்ப அறையில் ஒரு ஆடை குறைதலை வெளிப்படுத்தி நிற்கின்ற உத்தரியம்னு பேர். அந்த ஆடக்கூடிய ஆடைக்கு உத்தரியம்னு பேர். இது ரெண்டும் இல்லாம மூணாவதா ஒண்ணு கட்டியிருக்கிறார் இடுப்புல. சுடர் உமிழ் தர அதன் அருகே மணி உமிழ் நாகம் அணி உமிழ்ந்திமைப்ப. அப்போ குறைவான மேலாடை, அரையாடைகள் மேல் பாம்பை கச்சாக அணிந்து இறைவன் ஆடக்கூடிய அந்த பெருமான் அருள் செய்யக்கூடிய இடம் திருவிடை மருதே. நிறைவா அஞ்சாவது பாடல். பந்தமும் பிரிவும் தெரிபொருள் பணுவல் படிவழி சென்று சென்று ஏறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தெரியனும் தெரிவுரா வண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்று இங்கன் எண்ணில் பல்வூழிகளுடனாய் வந்தணுகாது நுணுகி உள்கலந்தான் மறுவிடம் திருவிடை மருதே. இந்த பாடல் அருமையா சொல்றாருங்க. பந்தம் பிரிவு. பந்தம்னா கட்டு, பிரிவுனா வீடு. உயிருக்கு ஒரு கட்டு கட்டி இங்க போடுறான் சாமி. இதான் உடம்பு. அறம்பாவம் என்னும், ஆமா அதுதான் கட்டு. பந்தம் நந்தி நாமம் நமச்சிவாய எனும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையான் மகிழ்ந்தேத்த வல்லார் பந்த பாசமரு. நாம பந்தம் பந்தம்னா வேற எதாவது நினைச்சுக்கிறோம். பந்தம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. நாம் இந்த உடம்போட இங்க வாழ்றதுக்கு சாமி கட்டி போட்டதுக்கு பேர் தான் பந்தம். பந்த பாசம் மறுக்கவன். பந்தம்னா கட்டு, பிரிவுனா வீடு. சித்தமெனும் தின்கையிட்டால் திருப்பாதம் கட்டு வித்த வித்தகனார். அங்க ஒரு கட்டு போட்டாரு, முன்ன போட்ட கட்டு கழுந்து போச்சு. இது ரெண்டையும் செஞ்சது யாரு? சிவபெருமான் தான். அப்போ பந்தம்னு ஒண்ணு இருக்குது, பிரிவுன்னு ஒண்ணு இருக்குது. நாம இங்க வந்திருக்கிறதுக்கு காரணம் பந்தம். எதுக்கு வந்தோம்? இந்த பந்தம் எதுக்கு அப்படின்னா பிரிவதற்கு. பிரிவுனா வீடு பேர் அடைவதற்கு. இதை தெரிபொருள். தெரிபொருள்னா தன்மையை ஆராய்தல். தன்மையை ஆராய்ந்து அதன் வழி என்ன பண்ணணுங்க? பணுவல் படிவழி சென்று சென்று. தெரிப்பணுவல் பொருட்பணுவல்னு ரெண்டு. இது வேற ஒண்ணும் இல்லை, சைவ சித்தாந்த சாத்திரங்கள். இதை நம்ம சாத்திர நூல் தான் சொல்லுது. மெய்நூல் என தெளிந்து சிறிது சிறிதாக அறிவு முதிர வேண்டும் சென்று சென்று ஏறி. அப்ப மெய்நூல்களானவற்றை கற்று கேட்டு அதை சிந்தித்து சிந்தித்து அதன் வாயிலாக தெளிதல். அப்படி தெளிந்த சிந்தை தானும் கலந்தது. அப்ப என் சிந்தையும் யானும் கலந்தது, சிந்தையும் தானும் கலந்தது அப்படின்னார். இப்போ உலக நமக்கு பந்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சா மட்டும்தான், இது கட்டுன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ஐயோ அந்த கட்டை எப்படி நீக்கிறதுன்னு யோசிப்போம். நம்மளை கட்டி வச்சிருக்கிறானே தெரியலன்னு வைங்க, அந்த கட்டுல இருந்து யோசிப்போமா? யோசிக்க மாட்டோம். நீங்க ஒரு இதுல விளையாட சொல்லுவாங்க, யானையை சங்கிலியில் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. சும்மாவே சங்கிலி போட்டு வச்ச கூட அந்த யானை என்ன நினைக்குமா? கட்டி வச்சிருக்கிறாங்க, காலில் சங்கிலி இருக்குது, அதனால அது கட்டலினா கூட அது அந்த இடத்துலயே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற நிலையிலேயே அது நிக்குது. நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளை கட்டப்பட்டிருக்கிறோன்னே தெரியல. நம்மளை கட்டி தான் சாமி கட்டு போட்டு தான் வச்சிருக்கிறாரு, ஆனா கட்டி வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. தெரிஞ்சாதானே அந்த கட்டை இருக்கணும்னு நினைப்போம்.
அதனால பந்தம் பிரிவு இதை தெரிஞ்சுக்கணும். அப்ப கட்டி இருக்கிறோம்னு தெரிஞ்சாதான் அதுல இருந்து விடுதலை பெறணும்னு நினைப்போம். அப்ப விடுதலை பெற வேண்டும்னு நினைக்கணும்னா நாம அடைபட்டு இருக்கிறோம், கட்டப்பட்டிருக்கிறோம்னு தெரியணும். எப்ப தெரியும்னா மெய் நூல்களை சிந்தித்து கொண்டே இருக்கணும், கேட்டுக்கொண்டே இருக்கணும், சிந்தித்து கொண்டே இருக்கணும். அப்படி சிந்திக்க சிந்திக்க அந்த தத்துவ சாத்திரங்களில் சொல்லப்பட்ட அந்த வழியில் பலகாலும் ஈடுபட வேண்டும். நம்ம நூல்கள் என்ன சொல்லுது, நமக்கு உபதேசம் என்ன செய்தார்கள், அந்த வழியில நூல்கள் சொன்ன வழியில இருந்து நாம் வழிபாட்டு நெறிகளில் ஈடுபட்டு சென்று கொண்டே இருந்தோம் என்றால் சிவநெறி எய்தலாம். சரி, சிவநெறி எய்தியாச்சு. அப்ப என்ன நடக்கும்? சிவநெறி எய்தினா என் சிந்தையும் தானும் கலக்கும். அப்போ என்னுடைய ஆன்மா வேற, என் அறிவு வேறன்னு நின்னது. அறிவு எப்படி நிற்குங்க? என் கண்ணு, என் காது, என் மூக்கு, நான் செஞ்ச என்னதுன்னு இந்த உடம்ப கருதி இருந்த சிந்தை இப்ப எப்படி நிற்கும்? உடம்ப விட்டுட்டு ஆன்மாவும் சிந்தையுமாக நிற்கும். அதான் சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி. கலவினா பிரிக்க முடியாம சிந்தையும் ஆன்மாவும் நிற்கக்கூடிய நிலை. அப்படி அப்படி இருக்கக்கூடிய நிலை அந்த பெருமான் தெரியினும் தெரிவுறா வண்ணம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வளவுதான் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் அவன் ஏன் இப்படி செஞ்சாங்கிற கருணை எனக்கு விளங்கலை, நான் என்ன செஞ்சிட்டேன்னு தெரியல. அப்போ ஆராய்ந்தாலும் விளங்காதபடி பெருமான் என் தந்தையே ஆகியும் என் தாயே ஆகியும், அது மட்டுமல்ல நானே ஆகியும் நின்றான். தாயுமாகி தந்தையுமாகி மட்டும் இல்ல, நானே யானே ஆகி நிற்கிறான். அப்ப சிவம் வேற, ஆன்மாவாகிய நான் வேறன்னு இல்லாம யானே ஆகி பெருமான் நிற்கிறான். எப்ப நிற்கிறான்? இங்கன் எண்ணில் பல்வூழிகள் உடனாய். அப்ப பல ஊழி காலங்கள் உடனாகி நின்ற பெருமான், வேறாய் நின்று இருந்த பெருமான் இப்ப எப்படி ஆயிட்டாங்க? ஒன்றாய் வந்தான். நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது இல்லைங்களா, ஒன்றாய் உடனாய் வேறாய். இப்ப பல ஊழி காலம் நம்ம கூடவே தான் இருந்தான். உரு தெரியா காலத்தே உள்ள புகுந்தவன். நாம எத்தனை பிறவி எடுத்திருக்கோம் தெரியல, எத்தனை ஊழி காலம் போச்சோ தெரியல. அத்தனை ஊழி காலத்திலையும் நாம எடுத்த அத்தனை பிறவியிலையும் உடனாய்தான் இருந்தான். அப்புறம் இந்த அடுத்தது வேறாய் நின்றான். வேறாய் நின்று அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்து அருள் செய்தான். அந்த பெருமான் இப்ப என்ன ஆயிட்டாங்க? உடனாய் நின்று வேறாய் இருந்து இருந்த பெருமான் இப்ப ஒன்றாய் கலந்து விட்டான். அதான் எந்தையும் தாயும் யானும் என்று இங்கன் எண்ணில் பல்கோழி உடனாயிருந்து வந்து அணுகாது வேறாயிருந்தவன் இப்ப நுணுகி உள்கலந்தான். அப்படி என் உள்ளத்தில் கலந்தவன் அந்த பெருமான் மருவி இருக்கக்கூடிய தலம் திருவிடை மருதே. அப்ப உடனாய்தான் இருப்பான், வேறாய் நிற்பான். அப்படி நிற்கக்கூடிய பெருமானை நூல்கள் விதித்த அந்த விதிப்படி, நம்முடைய உபதேசம் செய்த நம்முடைய குருநாதர் சொல்ல உபதேச மொழிப்படி, ஞான நூல்களில் காட்டக்கூடிய ஆசிரியருடைய உரைப்படி அதையெல்லாம் படிவழி சென்றினார். அதை படிக்கிறது மட்டும் இல்ல, படிக்கக்கூடிய படிப்பதன் படி சென்று அப்போ வழிபாடுங்கிற நிலையில நமக்கு நூல்கள் சொன்னது மாதிரி நம்ம வழிபாட்டில் ஈடுபட தான் உடனாய் நிற்கிறான்ங்கிறதே தெரியும். அப்புறம் வேறாய் நிற்கிறான்னு தெரியும், அப்புறம்தான் உள்ள கலந்தான்ங்கிறது தெரியும். இதெல்லாம் மூணு அவன்தான், அவன் இருக்கிறான் எப்பயுமே கூட, ஆனா நமக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடிய பெருமான் விளங்கி தோன்றும் இடம் திருவிடை மருதே என்ற அளவில் இன்றைய வகுப்பினுடைய சிந்தனையை நிறைவு செய்து அமைகின்றேன். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ வான்மையில் விழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மனக மேன்மை
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நாளைக்கு சாயந்தரம் 4 to 6